நான் கலந்தவங்க பார்த்தேன், நான் செஞ்ச விஷயம் எல்லாமே வந்து அடுத்த விஷயம் வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் தெளிவாக நான் சொல்லிக்கிறேன். உண்மையாவே சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து நமக்காக சரிங்களா வெளியூர்ல இருந்து ஸோ என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் என்ன விஷயமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் விட்டுட்டு சரிங்களா நமக்காக ஒரு மேனேஜர் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சீனியர் ஜெனரல் மேனேஜரும் பிரான்ச் ஹெட்டும் நமக்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வச்சு நான் தெளிவா சொல்றேன், இவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல டெவலப்மெண்ட் பண்ணது எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணது பாலா சார் தான். சரிங்களா? ஏன் அப்படின்னா எனக்கு ஆரம்ப காலத்துல ஞாபகம் இருக்கு, அதிகமா நான் டிராவல் பண்ணது அதிகமா எந்த மேனேஜர் கூட அப்படின்னு பார்க்கும்போது என் ஃப்ரெண்டு கூடலாம் கிடையாது. அதிகமா டிராவல் பண்ணது யாரு கூட, பாலா சார் கூட மட்டும்தான், வேற யாருக்குமே கிடையாது. ஸோ அவர் ஒரு ஊரா போவாரு, நானும் ஒரு ஊரா வருவேன். ஸோ எனக்காக நிறைய வருஷம் பண்ணிருக்காரு, டீமுக்காக பண்ணிருக்காரு, ஸோ நமக்காக எல்லா வருஷம் வந்து பண்ணிருக்காரு விட்டு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல ஸோ நமக்காக வந்திருக்காரு. சரிங்களா? ஸோ அவருக்காக கிளாப் பண்ணிக்கிங்க சார். தேங்க்யூ சார். அடுத்தபடியா சரிங்களா ஸோ ஜெனரல் மேனேஜர் சிவா சார். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சிவா சார் சிச்சுவேஷன் நல்லாவே தெரியும். ஸோ ஒரு சிச்சுவேஷன் எல்லாமே எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. சரிங்களா? பிசினஸ் அப்படின்னா என்ன விஷயமா இருந்தாலும் தூக்கி போட்டு ஸோ பிசினஸ்க்காக மட்டும் பிளஸ் நமக்காக மட்டும் தான் என்ன பண்ணிருக்காரு. ஸோ அவர் என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் நமக்காக விட்டு வந்திருக்காரு. ஸோ நமக்காக எல்லா விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. நம்மளோட அடுத்த வளர்ச்சியும் சரி அடுத்த க்ரோத்தும் சரி ஒரு விஷயம் மூவ் பண்ணிருக்காரு. ஸோ அவருக்காக தேங்க்யூ சொல்லிருக்காங்க. அவருக்காக கிளாப் பண்ணிக்கிங்க சார். அடுத்தபடியா ரெண்டு கொலீக்ஸ் சரிங்களா. ஸோ ஆக்சுவலா நமக்கும் பிளஸ் வந்து ராகுல் சாருக்கும் பிளஸ் சந்தோஷ் சாருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனாலையும் பிசினஸ் அப்படி வந்துட்டா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியா ஸோ நான் அதை சொல்லல, நமக்காக டெவலப்மெண்ட்காக நமக்காக அதை சொல்ல. இன்னைக்கு ஏன்னா நீங்க எங்க எல்லாத்துக்கும் போய் பாருங்க, ஒன்னு ராகுல் சார் ஸ்பீச்சை கேட்கலாம், சந்தோஷ் சார் ஸ்பீச்சுக்கெல்லாம் அபூர்வம் தெரியுமா. ஏன்னா நீங்க பார்த்ததே கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் சொல்றேன், நீங்க பார்த்ததும் கிடையாது, மூவ் பண்ணதும் கிடையாது. பாலா சார் ஸ்பீச் கேட்டிருப்பீங்க, சிவா சார் ஸ்பீச் கேட்டிருப்பீங்க, பிளஸ் வந்து ராகுல் சார் ஸ்பீச் கேட்டிருப்பீங்க. ஆனா சந்தோஷ் சார் ஸ்பீச்சை நீங்க ஒரு இடத்த விட கேட்க முடியாது. கடைசியா நாங்க அந்த தாய் ஒன்று பிரிஞ்சது சிதம்பரத்துல மட்டும்தான். சரிங்களா? லாஸ்டா சிதம்பரம் தான் ஃபைனலா மூவ் பண்ணி தான் அதுக்கப்புறம் ஒரு ஏன்னா எல்லாமே வளரும் இல்ல. ஸோ உண்மையா சொல்ல அப்படின்னா சரியான ஃப்ரெண்டு மாதிரி தான் நம்ம டெவலப்மெண்ட்காக. சரிங்களா? நம்ம டெவலப்மெண்ட்காக தன்னோட பிசினஸ் எல்லாத்தையும் வந்து ஒதுக்கி வச்சுட்டு நம்ம விஷயத்துக்காக நம்ம நேரத்துக்காக வந்திருக்காரு. புரியுதா இல்லையா? ஸோ அவருக்காக ஹெவியா கிளாப் பண்ணி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆக்சுவலா சந்தோஷ் சார் இருக்குல்ல சரிங்களா, கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா 3 மேனேஜர் சரிங்களா. ஸோ கரண்ட்ல ஆக போறாங்க 3 மேனேஜர் இருக்காங்க இல்லையா. ஸோ அவருக்குள்ள 4 ஆஃபீஸ் இருக்கு. சேம் அதே மாதிரி தான் என்னது நம்முடைய ராகுல் காந்தி சார். ஸோ ராகுல் காந்தி சார் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லாரு, யாரும் என்னன்னு பார்க்க மாட்டார் சரிங்களா. தன்னோட வளர்ச்சிக்காக இல்லாம டீமுக்காக இல்லாம எல்லாரும் வளரணும்ன்ற நினைக்கிற ஒரு மனிதர் அவர். புரியுதா இல்லையா? அவருக்காக ஸோ எல்லாத்தையும் விட்டு போட்டு சரிங்களா சின்ன சின்ன விஷயம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ரீசெண்டா ஆஃபீஸ் போறதுக்கான சிச்சுவேஷன் நல்லாவே தெரியும். சார் நம்ம வளர்ச்சிக்காக நம்ம டெவலப்மெண்ட்காக ஸோ சார் வந்திருக்காரு. ஸோ ராகுல் சாருக்கு ஹெவியா கிளாப் பண்ணிக்கிங்க சார். வந்திருக்க சீனியர் ஜிஎம்கோ பிரான்ச் ஹெட்டுக்கோ உங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ உங்களுக்காக ஹெவியா கிளாப் பண்ணிக்கலாம் சார். ரைட். ஸோ ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னா எனக்கு அதான் சொல்லுவாங்கல்ல, எனக்கு எப்படி இருக்கு என்னமா இருக்கு அப்படின்னா ஒரு வீட்டுல அப்பா வந்து பேசிக்கா இருந்துட்டு பையன் வளர்ந்து ஜெயிச்சுட்டா ஒரு ஃபீல் இருக்கும் பாத்தீங்களா, எப்படி இருக்கும் அது என்னமா இருக்கும் சார். அப்பா கஷ்டப்பட்டு வளர்ந்து டெவலப்மெண்ட் ஆயிட்டாரு, பையனும் என்ன பண்ணிருக்காரு ஒரு ஸ்டெப்பாக ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்பாக ரெஸ்பான்ஸ் இடத்துல டெவலப் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஹாப்பினஸ் இருக்குல்ல. ஸோ எனக்கு அப்படிதான் இருக்கு. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ பரதாம் சாரை ஜாயின் பண்ண முதற்கொண்டு அன்பர் சார் ஜாயின் முதற்கொண்டு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலா அன்பர் சார் எல்லாம் ஜாயின் பண்ணும்போது என்ன தெரியுமா, ஒரு சின்னதா ஒரு காமெடி என்ன ஒண்ணுமே கிடையாது. பில்லெல்லாம் போட்டு பில்லு போடுற சுச்சுவேஷனு அந்த டைம்ல என்னன்னா ஜோசியம் பாக்குறாரு. என்னன்னு கேட்டா நல்ல நேரம் சார், இந்த நேரம் தான் நான் வந்து ஜாயின் பண்ணுவேன். சீரியஸாங்க எல்லாம் ஓகே, எல்லாம் பினிஷ் ஆயிடுச்சு. நித்ரா காலண்டர் எடுத்து பாக்குறாரு. நான் அந்த டைம்ல சுச்சுவேஷன் யார் சார் இவர் இப்படி இருக்காரு அப்படின்ட்டு. உண்மையா சொல்லணும் அவர் ஜாயின் கொண்டு பிளஸ் பரதாம் சார் நல்லா ஞாபகம் இருக்கு. உண்மையா சொல்லணும் அப்படின்னா பரதாம் சாரை பத்தி சிம்பிளா ஒரு 2 லைனே சொல்றேன். ஜென்யூனா சொல்லணும் அப்படின்னா சரிங்களா. ஸோ அவருக்கும் என்ன மாதிரி சிங்கிள் பேரண்ட் தான்.
சரிங்களா? அவன் வீட்டுக்கு போயிருக்கேன், எல்லாமே தெரியும். சார் ஃபர்ஸ்ட் டிப்ளமா எலக்ட்ரானிக் அதே சார் ஈசி படிச்சார். நம்ம எல்லாமே கிராஜுவேட் தானே, நம்ம எல்லாம் கிராஜுவேட் தானே. சிதம்பரத்துல முத்தையா பாலிடெக்னிக்ல ஈசி படிச்சுட்டு தலைவர் என்ன பண்றாரு, வெளியே வந்தார். ஸோ வெளில வந்ததுக்கு அப்புறம் சரிங்களா, பாடி லூகாஸ்ல ஒர்க் பண்றதுக்கு ஒரு நபர், எல்லா கஷ்டம் அவருக்கு தெரியும், என்ன பண்ணணும் ஏதை பண்ணணும். அவரு சிம்பிளா சொல்லலாம், பாடி லூகாஸ்ல ஒர்க் பண்ணவர், அதே சில டிவிஎஸ்ல ஒர்க் பண்ணவர், அந்த சிச்சுவேஷன் எல்லாமே எனக்கு தெரியும். அதை முடிச்சுட்டு அவர் கரெக்டா என்ன பண்றாருன்னா, இன்டர்வியூ அட்டன் பண்ண வரும்போது நல்லா தெரியுது அவர் எப்படி அட்டன் பண்றாரு, என்ன மூவ் பண்றாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்தாரு அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரியுது. ஏன்னா ஒரு இடத்துல நல்லா புரிஞ்சுங்க, பேரண்ட்ஸ் 2 பேர் இருந்து ஒரு ஃபேமிலி வளர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு சிங்கிள் பேரண்ட்ஸ், அம்மா அக்கா மட்டும்தான், அவருக்கு நடுவில் நிறைய பிரச்சனை, சித்தப்பம் பிரச்சனை, அந்த இடம் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருதோ, உங்களுக்கு என்னெல்லாம் சுச்சுவேஷன் வருதோ அது எல்லாத்தையும் ஓக்கம் பண்ணார். சார் எந்த சுச்சுவேஷன் சரி, எந்த இடத்துலயும் சரி, நல்லா புரிஞ்சுங்க சார், எந்த சுச்சுவேஷனுமே எந்த இடத்துமே விசுவாச தவிர்த்து அவர் எதுலயுமே போக்கஸ் பண்ணதே கிடையாது. சார் இப்பதான் என்ன பண்றாரு, உடம்பு சரியில்லாம சொல்லாது பெர்மிஷன் தான் போறாரு. உங்களை சில பேர் டக்கு லீவ் எல்லாம் எடுக்கிறது கிடையாது, புரியுங்களா இல்லையா? ஒரு சாதாரண கட்டத்துல இருந்து அவருடைய வளர்ச்சி கூட நல்லாவே தெரியும். சார் நமக்கெல்லாம் ஓப்பனா சொல்லணும், நீங்க சொல்லலாம் சார் முன்னாடி ஒரு டீம் மெம்பர் எல்லாமே ஓகே ஃபைன் தான், ஆனா அவர் வளர்ந்த விதம் எனக்கு நல்லாவே தெரியும், ஜாயினுக்கு நல்லாவே கிளியரா தெரியும். என்ன விஷயம் வந்தாலும் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் எதுக்குமே அடம் கொடுக்காம பிசினஸ் மட்டும்தான் பண்ணார். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி. ஆரம்ப காலத்துல அதான் சொல்லல, நாங்கெல்லாம் உள்ள ரூம் தான் இருப்போம். பேசிக்கா என்ன அப்படின்னா எல்லாமே ரூம் தான் இருப்போம். என்ன உடம்பு சரினாலும் என்ன சுச்சுவேஷன் சரி பிசினஸ்க்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். இன்னைக்கு அதெல்லாம் பண்ணனாலதான் இன்னைக்கு ஒரு மேனேஜரா மாறிருக்கா சார். ஹெவியா கிளாப் பண்ணிக்கலாம் சார். சார் நல்லா தெரியும் அவருக்கு யாரு பிரச்சனை கொடுத்தாங்க, யாரு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன சுச்சுவேஷன் ஆயிட்டு இருக்கு, புரியல இல்லையா? சீரியஸா அந்த அந்த வீடியோ சுச்சுவேஷன் எல்லாமே எனக்கு தெரியும். அதை புரிஞ்சு தெரிஞ்சு எல்லா வருஷம் மூவ் பண்ணி இன்னைக்கு சார் வெளியில அதை சொல்ல எனக்கு அந்த இடமே வேணாம், நான் வெளியில வாங்கிக்கிறேன் கட்சா வெளியில வந்துட்டார் சார். கிளாப் பண்ணிக்க சார். சீரியஸா அவங்க அம்மா பார்க்கறது எங்க அம்மா மாதிரி தான் தோணுது. என்ன அந்த இடத்துல இருந்து வரும்போது அந்த பேரண்ட்ஸோட வழி அவங்களுக்கு தான் தெரியும். நான் கண்ணாலே பார்த்திருக்கேன். இன்னைக்கு நமக்கு எல்லாமே இருக்கு, நமக்கு எல்லாமே மூவ் பண்ணிருக்கு, எல்லாமே கிடைச்சிருக்கு. ஆனா ஒரு வீட்டுல ஒரு பையன் வளருதுன்றது, சிங்கிள் பேரண்ட் வளருது அவ்வளவு சாதனை கிடையாது. எல்லா இடத்துலயும் போட்டு அடிப்பாங்க. ஆனா நம்ம ஃபீல்டு எல்லாத்துமே ஒரு தனியா கை கொடுத்து பிளஸ் லீடர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு அதான் சொல்ல இன்னைக்கு மேனேஜரா மாறி இருக்காரு. அப்போ வாங்கின வருமானத்தை விட இப்ப என்னன்னா டபுளா வாங்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே நம்ம ஃபீல்டு கொடுத்த ஒரு பிசினஸ் ஒரு வாய்ப்பு தான். ரெண்டாவது அவங்க லீடர்ஸ் கொடுத்த ஒரு சப்போர்ட் தான். சரி இன்னைக்கு அவருக்கு மட்டும்தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டா இல்ல, இந்த இடத்துல எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருக்கு, எல்லாருக்கும் அந்த சப்போர்ட் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. ஆனா ஒன்னே ஒரு நாள் பண்ணார், பிசினஸ்க்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார், அவர் எதுக்குமே கொடுக்கல. இன்னைக்கு அந்த பிசினஸ்க்கு கொடுத்ததாலதான் இன்னைக்கு எல்லாமே அவர் கிடைச்சிருக்கு. எனக்கு ஆபீஸ் கிடைச்சிருக்கு, டீம் கிடைச்சிருக்கு. ரெண்டாவது அவர் எதுக்குமே எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டதே இது வரைக்கும் இதை எனக்கு பண்ணி கொடுங்க சார், இதை எனக்கு செஞ்சு கொடுங்க சார் கேட்டதே கிடையாது. சில டீம் மெம்பர்ஸ் எல்லாம் போனதெல்லாம் சில பேர் கேட்பாங்க, தன்னோட வேலை, தன்னோட பிசினஸ், தன்னோட பிளேசஸ், தன்னோட என்ன பண்ணணும் இதை மட்டும் பண்ணக்கூடிய பர்சன் அவர். நான் சும்மா தான் சொல்லல, அவரை ஜாயின் பண்ணக்கூட இப்ப வரைக்கும் நல்லா எனக்கு தெரியுது. அதனாலதான் நான் ஒரே சொன்னேன், சிதம்பரத்தில் இருந்தாரு இங்க வந்த ஒரே ஒரு நாள் சொன்னேன், என் நம்பி பண்ணுங்க, உங்களை நான் பண்ணி காட்டுறேன், உங்களை மாத்தி காட்டுறேன், யாரு வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரே ஒரு நம்பிக்கை தான் அவருக்கு கொடுத்தேன். இன்னைக்கு ஸ்டார்டிங் நான் பரந்தாம் சாரோடைய இப்ப வருமானம், அவருடைய அதை சொல்ல வியர் பண்ற கோல் எல்லாமே பாருங்க, எல்லாமே இங்க சம்பாதிச்சுதான், இங்க டெவலப்மெண்ட் ஆனதுதான். இதுக்கப்புறம் அவங்க வீட்டுல பய பண்ணுமோ, கஷ்டப்படணுமோ, கவலை பண்ணுமோ அவசியமே கிடையாதுமா. தைரியமா இருங்க, நாங்க இருக்கோம். தைரியமா இருங்க, நாங்க இருக்கோம். இன்னைக்கு ஒரு கமிட்மெண்டா அவர் எடுத்துக்கிறார். இன்னைக்கு ஒரு விஷயமா அவர் கையில தூக்கி சுமக்கிறார். இன்னைக்கு அடுத்த சிஸ்டம் பிளானிங் போயிட்டு இருக்கு. எல்லாமே எங்க டெவலப் பண்ண இந்த ஃபீல்டு தான். வெளியில ஒரு பையன் ஜெயிக்கிறதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்க அவ்வளவு கஷ்டம். ஆனா இந்த இடத்துல அவ்வளவு டெவலப் பண்ண நம்ம லீடர் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அன்பா சார் நிலைமை சிச்சுவேஷன் அப்படிதான்.
அன்பா சாதாரண கிடையாது. அவருக்கும் என்ன அப்படின்னா அப்பா மட்டும்தான், அம்மா கிடையாது. அவர் வீட்டுல கடைசி வீட்டுல சுச்சுவேஷன்ல வீட்டை வெளில போன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அதான் சொல்லல, தன்னோட இடத்த அதான் சொல்ல, வாய்ப்பு வெளியில ஏதாச்சும் அதாவது இருக்கிறவங்களுக்கு அது அருமை புரியும், இல்லாதவங்க ஃபீலோடைய வேல்யூ 100% புரியும். இன்னைக்கு அப்படி பண்ணி தான் இன்னைக்கு 2 பேரும் மேனேஜரும் அசிஸ்டன்ட் மேனேஜரும் இன்னைக்கு இந்த அளவுக்கு டெவலப் பண்ணிருக்காங்க சார். கிளாப் பண்ணிக்கலாம் சார். இந்த ஃபீல்டு இந்த நிலைமையான சிச்சுவேஷன் அவங்களுக்கு மட்டும் கிடையாது. இன்னைக்கு நமக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நமக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த பிசினஸ் இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் அல்ல எதுவுமே கிடையாது. இந்த ஆக்சுவலா இந்த பிசினஸ் யாருக்கான பிசினஸ் அப்படின்னா நமக்கான பிசினஸ், நம்ம குடும்பத்துக்கான பிசினஸ், நம்ம லைஃப்க்கான பிசினஸ். புரியுங்களா இல்லையா சார்? அவரு வீட்லயும் பிரச்சனை இருக்குதா, அவரு வீட்லயும் சுச்சுவேஷன் இருக்குதா, அவரு வீட்லயும் எமர்ஜென்சி இருக்குதா, ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு பிசினஸ் பண்ணாலதான் இன்னைக்கு எல்லாத்தையும் ஒர்க் அவுட் மேனேஜ் பண்ணி இந்த ஸ்டேஜ் டெவலப்மெண்டா இருக்காரு. எனக்கு நான் என்ன பண்ண அதே சுச்சுவேஷன் லாஸ்ட் ஒரு வாரம் 1 வாரம் முன்னாடி அவங்க வீட்டுல அம்மா உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் சேர்த்து என்கிட்ட பர்மிஷன் 1 நாள் தான் கேட்டு போனார். போயிட்டு நான் வரேன் சார். அதான் சொல்லல, தன்னோட வேலை கட்ட வேலைக்கு எல்லாமே கடவுள் சேர்த்து எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் சார். எல்லாத்துக்கும் ரீசன் எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் சாக்கு போக்கு சொல்ல எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டுலாம் இருந்தா அது டெவலப்மெண்ட் ஆகணும் கிடையாது எனக்கு தெரியல. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அதான் சொல்ல, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ட்ரீமோட உட்காந்துட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த பிளேஸ் எனக்கு கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் கனவோட உட்காந்து இருக்கீங்க. எல்லாருக்கும் கிடைக்கும், கிடைக்காமலாம் இருக்காது, எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆனா கிடைக்கும் போது ஒரே சொல்ல தெரியுமா, பிசினஸ் மட்டும் தான் பார்த்தாங்க. இங்க நான் மட்டும் கிடையாது, என் லீடர்ஸா இருக்கலாம், இங்க உட்காந்துருக்க பிரான்ச் ஹெட்டா இருக்கலாம், இல்லையா சீனியர் மேனேஜர் இருக்கலாம், இல்ல ஜெனரல் மேனேஜர் இருக்கலாம், இல்ல சீனியர் ஜெனரல் மேனேஜர் இருக்கலாம், எல்லாருக்கும் அதே சிச்சுவேஷன் தான். புரியுங்களா? சோ காரணத்தை தேடாதீங்க. லீவு போடணும், அது பண்ணணும், இந்த சாக்கு அந்த சாக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு முழுமையா எடுத்து பிசினஸ் நீங்க பண்ணும்போது உங்களுடைய வாய்ப்பு, உங்களுடைய சக்சஸ் யாருன்னா தடுக்க விட்டு நிக்கவே முடியாது சார். இன்னைக்கு சீரியஸா சொல்லணும், இன்னைக்கு ஒரு வீட்லயும் ஒரு பேரண்ட்ஸோ ஏன் இருப்பான், என் பையன் ஜெயிச்சிட மாட்டானா, என் சக்சஸ் ஆக மாட்டானான்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்க அம்மா சுற்றி அப்படிதான் உட்காந்து இருந்தாங்க. இன்னைக்கு அதே அவங்களுக்கு இதுக்கப்புறம் நீங்களே எந்த வரையும் பண்ணிக்காதீங்க, எந்த கவலையுமே பண்ணாது. இதுக்கப்புறம் உங்க பையன் 100% சொல்றேன் பயங்கரமா வச்சு காப்பாத்தோப்ல போகிற வருமானத்தை இது டபுளா வாங்குவாப்ல. ஏன்னா சும்மா நம்ம வந்து போய் பேசி மூவ் பண்ணி இதெல்லாம் கிடையாது சார். பிசினஸ் ஆளும் வேற, அது சிச்சுவேஷன் வேற. புரியுதுங்களா சார்? ஜென்ஸ் மட்டும் இல்ல, 22 கமிங் சண்டே லேடிஸும் மேனேஜ் ஆகுறாங்க. அப்ப எப்படிப்பட்ட வாய்ப்புல உட்காந்துருக்கும் தெரியுமா, நம்ம எப்படிப்பட்ட ஆப்போசிட் இருக்கும் தெரியுமா. நம்ம சில வீட்டுல பேரண்ட்ஸ் புரியல செய்யலாம், அவ்வளவுதான். அதான் சில புரியல விட்டு நம்ம தான் சொல்ல, இப்ப அவங்க வீட்டுல உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்களா, இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா? கிடையாது, எந்த எக்ஸ்பிரஷனுமே கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் பண்ணாங்க, என்ன தெரியுமா, தான் வேலையை சரியா பார்த்தாங்க, அவ்வளவுதான். தான் பிசினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, அவ்வளவுதான். வேற எந்த அவசியத்துக்கோ எந்த எதுக்குமே தரல. அப்படி மாத்திதான் இன்னைக்கு என்னது, இன்னைக்கு சேஞ்சஸ் ஆயிருக்காங்க. புரியுதுங்களா? உங்க கூட தானே டிராவல் பண்ணாங்க, உங்க கூட தானே மூவ் பண்ணாங்க, ஆமாவா இல்லையா? உண்மைதானே? உங்களை மாதிரி டிராவல் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு லெவல் வேற சார். இன்னைக்கு நம்மள மாதிரி சாதாரண ஒரு ஐடி பர்ச்சேஸ் பண்ணி தான் உள்ள வந்து தன்னோட வேலை கரெக்டா ப்ராசஸ் பண்ணி தன்னோட வேலையை கரெக்டா மெயின்டைன் பண்ணி தான் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தான் தொழிலுக்கு மட்டும், தான் செய்யற தொழிலுக்கு மட்டும் உண்மையா நேர்மையா கரெக்டா இருந்தால்தான் இன்னைக்கு அந்த போஸ்டிங் கிடைச்சிருக்கு, இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. புரியுங்களா இல்லையா? ஒரு 20,000 ஒரு 15,000 20,000 சம்பாதிக்க லோக்கல் சம்பாதிக்க பெரிய அவசரம்ன்றாங்க. இன்னைக்கு வருமானம் வேற லெவல மாறி இருக்கு. ஆரம்ப காலத்துல பேசிக்கா நபர் இன்னைக்கு மார்க்கான ஒரே விஷயம் தான், இந்த 2 கரெக்டா பண்ணாரு. சரிங்களா? கிளியரா? புரியுங்களா இல்லையா? சரி ரைட். இப்போ தெளிவா பதிலா சொன்னா அவர் என்ன பண்ணாரு என்ன செஞ்சாரு எல்லாமே தெளிவா நான் சொல்லிட்டேன். சரிங்களா? சோ ரெண்டாவது விஷயம் சரிங்களா என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் என்னடா பிரச்சனை அப்படின்னா நம்ம மைண்ட் செட் மட்டும்தான். உண்மைதானே? நம்ம குளிக்கணும்னு நினைச்சாதான் குளிக்க முடியும், சாப்பிடணும்னு நினைச்சாதான் சாப்பிட முடியும், தூங்கணும்னு நினைச்சாதான் தூங்க முடியும், ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சா பண்ண முடியும். ஆமா தானே? அப்போ நானே என்னோட ஒரே கொஸ்டின் என்ன அப்படின்னா, இங்க நமக்கு என்ன இல்ல, இங்க நம்ம டெவலப் ஆகிறதுக்கு என்ன இல்ல,
நம்மளோட வளர்றதுக்கான சிச்சுவேஷன் என்ன இல்லை, நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு என்ன இல்லை. அப்போ இந்த ஃபீல்ட்ல எல்லாருக்கும் ஒரே எல்லாருக்கும் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இது பண்ணா இது டெவலப்மெண்ட் ஆகலாம், இது செஞ்சா இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடலாம், இது பண்ணா அடுத்த growth ஆயிடலாம் என்ற எல்லா விஷயமும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனா நம்ம தடுக்க என்ன தெரியுமா, நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளான்னைக்கு செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம், பொறுமையா செஞ்சுக்கலாம். இன்றைய அதான் சொல்லல, இந்த மைண்ட் செட் எங்க தெரியுமா நம்மளே ஃபர்ஸ்ட் கில் பண்ணுது. ஒரு விஷயம் உன்னை பண்ண தடுக்குது. நீ என்ன நினைக்கிறியோ அது பண்றதுக்கு நீயே தயாரா இல்ல. நீ நினைக்கிற இது பண்ணணும்னு நினைக்கிற, இல்ல இதை செய்யணும்னு நினைக்கிற, இல்ல ட்ரைனர் ஆகும்னு நினைக்கிற, இல்ல சப்ளீட் ஆகும்னு நினைக்கிற, எல்லாமே உனக்குள்ள ஆசை இருக்கு. ஆனா அது பண்றதுக்கு நம்ம மைண்ட் செட்டை கொண்டு வராம எப்படி பண்ண முடியும்? சார் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு, ஓகே காமன் தான், இல்லன்னா சொல்லல. ஆனா என் மைண்ட் செட் என்கிட்ட இல்லையே. என் மைண்ட் செட் ஃபுல்லா எங்க தெரியுமா அலப்பாயுது, யார் யார்கிட்டயும் அலப்பாயுது. இவங்க ஒண்ணு சொன்னா கேட்கறது, அவங்க ஒண்ணு சொன்னா கேட்கறது, வெளியில வச்சு சொன்னா கேட்கறது. சார் யார சொன்னாலும், யார பேசினாலும், யார மூவ் பண்ணாலும் நான் என்னோட மைண்ட் எங்க? புரியுதா இல்லையா? என் மைண்ட் செட் எங்க? யார்கிட்ட இருக்கு? சார் இவன் சொல்றான் சார், அவன் சார் இந்த பிசினஸ்ல தெளிவா சொல்றேன், யார் என்ன சொல்லல, என்னோட மைண்ட் செட் தெளிவா இருந்தாலே போதும். நம்ம மைண்ட் செட் இருக்கும் தெரியுமா, நம்ம அதுக்கு மீனிங் என்ன தெரியுமா, நம்ம அவங்க சொல்ல கேட்குதோ, இவங்க சொல்ல கேட்குதோ, அது மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது, இது மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. இது எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா, எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு முயல் பொம்மையில சாவியை திரி விட்டா டங்கு டங்குன்னு அடிச்சு பாத்திருக்கீங்களா? பாத்தீங்களா இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம என்ன அதை சொல்ல, அவங்க சொல்ல, இவங்க சொல்ல, அப்படி கேட்கறது, இப்படி எப்படி என்ன கேட்டாலும் சரி சார், நம்ம டெவலப்மெண்ட் ஆகுறதுக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறதுக்கு இவங்க எல்லாம் கூட இருக்குதான் சார் செய்வாங்க. இதுல ஓகே பண்ணியே ஆகணும். ஏன் தெரியுமா, அப்படி பண்ணதான் சார் லைஃப் ஜாலியா இருக்கும், ஸ்மூத்தாவே ஈஸியாவே, அவ்வளவு சீக்கிரமா ஹேண்ட்லிங் நடக்காது. நம்ம டெவலப்மெண்ட் ஆகணும், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், அடுத்த வளரணும், ஜெயிக்கணும் அப்படின்னா என்னோட மனநிலைமை என்கிட்ட இருக்கணும், அர்த்தங்கிட்ட கொடுக்க கூடாது. நான் தான் தொழில எடுத்திருக்கேன், நான் தான் வளர போறேன், நான் தான் சக்சஸ் ஆக போறேன், நான் தாங்க சம்பாதிக்க போறேன், நான் தான் சம்பாதிக்க போறேன். வேற யாராவது சம்பாதிக்க போறாங்களா? வேற யாராச்சும் வளர போறாங்களா? இல்ல அவங்க சொல்றதுனால எங்க குடும்பத்துக்கு ஏதாச்சும் லாபம் கிடைக்க போதா? இல்ல அவங்க பேச்சு கேட்கறதுனால என் லைஃப் மாத்தி விட்டு போறாங்களா? கிடையாது, இல்லையே சார். நம்ம எல்லாமே மெச்சூரிட்டி, ஆமா தானே? இங்க எல்லாருக்கும் 10 வயசு ஆயிருக்குல்ல சார், என்ன டெசிஷன் எடுக்கணும், என்ன பண்ணணும், எல்லா சிச்சுவேஷன் தெரியும், தெரியாமலாம் கிடையாது, எல்லாமே நமக்கு தெரியுது, எல்லாமே நமக்கு வருது. நாம இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னு சொல்றேன். எந்த காரணத்துக்கு கொண்டோ, எந்த சுவிட்ச் கொண்டோ, இப்ப நாங்க அந்த மைண்ட் செட் இருந்தா நாங்க எப்படி வளர்ந்துருப்போம் சொல்லு? எப்படி டெவலப்மெண்ட் ஆயிருப்பாங்க? நீங்க மேனேஜர் பாக்குறீங்க, சப்ளீடா பாக்குறீங்க, லீடரா பாக்குறீங்க, இப்ப பிரான்ச் ஹெட் பாக்குறீங்க, ஜெனரல் மேனேஜர் பாக்குறீங்க, சீனியர் ஜெனரல் மேனேஜர் பாக்குறீங்க, எல்லாரும் நம்ம என்ன பாக்குறோம்? பாவங்களே எப்படி மாறி இருப்பாங்க. நம்பிக்கிறதாங்க எல்லாமே இருக்கு. வெளியில நிறைய அதை சொல்ல, நிறைய விஷயம் நம்ம அதை சொல்ல, கண்ணால அதை சொல்லுது, பாக்குறதும் போய் காதால கேட்கறதா தீர வைக்க விசாரிமையும் சொல்லல. நீங்க விசாரிக்கிறது, நீங்க பேசுறது யார்ட்டுக்கு அப்படின்னா நம்ம கிட்ட, ஐ மீன் இங்க சக்சஸ் ஆயிருப்பாங்களே, இங்க ஜெயிச்சிருப்பாங்களே, இந்த ஃபீல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருப்பாங்களே, அவங்ககிட்ட மட்டும் தான் நம்ம கேட்கணும், அவட்ட மட்டும் தான் ஐடியா பேசணும், அவட்ட மட்டும் தாங்க டிராவலே பண்ணணும். ஹோட்டல் கடை வச்சுட்டு மல்லிகை கடை கிட்ட ஐடியா கேட்ட எப்படி சொல்லுவான்? புரியுதா இல்லையா? ஹோட்டல் கடையை வச்சுட்டு மல்லிகை கடைக்காரங்கிட்ட ஐடியா கேட்டா எப்படி சொல்லுவான்? என்னன்னு சொல்லுவான்? என்ன தெரியாதுன்னு சொல்லுவானா? இல்ல இங்க பாருங்க, என்ன தெரியாதுன்னு சொல்லுவானா? ஒண்ணுமே இல்ல, பேசிக்கா சொல்றேன். ஒரு மாவு பாக்கெட் இருக்கு, அதுல எத்தனை இட்லி வரும்னு சொல்லிட்டு அதை முழுசா ரெகுலரா பண்றான் பாத்தீங்களா, அவனே கேட்ட சொல்லுவானா? இல்ல மாட்டுக்கு பால் கறக்குறான் பாரு, அவனே கேட்டா சொல்லுவானா? சார் கேட்கல. நம்ம யாருக்கு நம்ம கேட்கிறோம்? மாட்டுக்கு பால் கலக்குறான்ல, அவன்கிட்ட போயிட்டு இதுல எத்தனை இட்லி வரும்? அவன் என்ன சொல்லுவான்? உடுப்பா ஒரு 15 இட்லி வரும், அடிச்சு விடுவான். 5 இட்லி வரும், நாமளும் உட்காந்து ஓகே ஓகேன்றது. இந்த உலகத்துல யாருக்குமே எந்த விஷயமே எனக்கு தெரியாதுன்ட்டு யாருமே ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு சொல்லணும், ஏதாச்சும் பேசணும்னா எதுவுமே அதான் சொல்ல. ஒரு சில பேர் பேரை கேட்டா தெரியாது, தெரியாதுன்னு வராது. ஓ அவரா, ஓ அப்படியா, ஆமா 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 ஆமா. இல்ல என்ன நம்ம காரணம்? நம்ம தான் காரணம்.
இப்படி கிட்ட நபர்கிட்ட போயிட்டு நம்ம உட்காந்து கேட்டுக்கிட்டு நம்ம உட்காந்து பேசுறது நம்ம மைண்ட்ஸ்ல டிஸ்டர்ப் ஆகி நம்ம தான் லாஸ் ஆகுறோம். அதுதான் சொல்றேன், நம்மளோட மைண்ட் செட்டை யாருக்கிட்டையும் எவங்க கிட்டையும் எந்த வசு கொண்டோ விடவே கூடாது. தோத்தாலையும் நான் தான், ஜெயிச்சாலையும் நான் தான். ஆனா நம்ம என்ன சொல்லுது, ஜெயிச்சா நான் காரணம், தோத்தா அவன் காரணம். ஜெயிச்சா நான் காரணம், தோத்தா நீ தான் காரணம். புரியுதா இல்லையா? யாருமே காரணம் கிடையாது, ரெண்டுமே நான் தான், நான் மட்டும்தான். அதுக்காக தான் சொல்றேன், புரியல? எந்த சிச்சுவேஷன் கொண்டோ என்னோட மைண்ட் செட்டையும் எக்கார்த்து கொண்டோ யாருக்கிட்டுமே விட்டுக்கூடாது. அப்படி நான் விடுறேன், அப்படி செய்யறேன் அப்படின்னா நான் தான் லாஸ். இந்த பிசினஸ் தெளிவா கத்துக்கணும், 12 செய்யணும் அப்படின்னா இந்த பிசினஸ் ஜெயிச்சுங்கிட்டு தான் பேசணும், ஜெயிச்சுங்கிட்டு தான் கேட்கணும், சக்சஸ் தான் பேசணும். ஜாயின் பண்ணிருக்காங்க நை பெட்டா, இந்த பிசினஸ் மினிமம் 1 year ஆச்சு கவர் பண்ணிருப்போம் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட மட்டுமே எல்லா விஷயமே கேட்கணும். ஏன்னா நானே பிசினஸ் கத்துக்கிறதா இருக்கேன். அப்ப நானே கத்துக்கும் போது 2 நாள் ஜாயின் பண்ண 3 நாள் என்ன தெரியும். அதனாலதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன், நம்மளா இருங்க. கிளியரா புரியுதுங்களா? இன்னைக்கு அவங்களாதான் இதனாலதான் இந்த போஸ்டிங் எல்லாருக்கும் இருக்கு. இந்த ரெட் கார்பெட் இருக்குல்ல, இந்த ரெட் கார்பெட் இருக்குல்ல, எனக்கு ஒரு நாள் இருந்துச்சு, இப்ப என் டீம் மெம்பருக்கே இருக்கு, இன்னைக்கு நாளைக்கு ஊருக்கா இருக்கு. அதுக்கு ஒரே விஷயம், நீங்களா இருங்க, உங்க மைண்ட் செட் உங்க கையில வச்சுங்க. புரியுங்களா? அவர் வந்தது சொன்னல, எப்படி சொன்னல, உண்மையா சொல்றேங்க, ரொம்ப ரொம்ப அதான் சொல்லல, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி. இன்னைக்கு இதுக்கப்புறம் அதான் சொல்லல, அது இல்லாதவங்க அதுக்கு வழி வேற புரியும். எனக்கும் அப்படிதான். கார் பாக்குறீங்களா, வேணா பாருங்க, அடுத்த 3 to 6 மாசத்துக்குள்ள கார் கண்டிப்பா எடுத்தே தீர்வார். கிளாப் பண்ணிக்கீங்க. சும்மா சொல்ல, அதுக்கான பிளானிங், அதுக்கான ஸ்கெட்ச் எல்லாமே போட்டு ரெடியா இருக்கு, கொஞ்சம் வெயிட்டிங்ல இருக்கு, அவ்வளவுதான். சும்மாதான் சொல்லல. ஏன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு அவங்க ஊர்ல அதான் சொல்லல, பைக் வாங்கினா அதை சொல்ல, ஒரு சைக்கிளோ அதோ, சில பேர் எத்தனை பேர் அசியமா தெரியாது. ஆனா இதுக்கப்புறம் கார் வாங்கின பேர் பாருங்க, ஒவ்வொருத்தரு சில பேர் ஹார்ட் அட்டாக்ல செத்துவான். கண்டிப்பா செத்துருவாமா? ஏன்னா என் வீட்டுல அப்படிதான் நடந்துச்சு. கார்ல அம்மா ஏறி உட்காந்தா போதும், நின்று முடாம உட்காந்து பார்ப்பாங்க. இல்ல என்ன தெரியுமா காரணம்? அவங்க மைண்ட் செட் உங்க இருந்துச்சு. என்ன சொன்னாலும் கேட்கல, அம்மா டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அப்பா டிஸ்டர்ப், யார் என்ன டிஸ்டர்பும் சரி. அதான் சொல்ல, அப்பாவுக்கு அம்மா ஏதோ ஒரு பயம் இருக்கும், பையன் போயிருக்கான், செஞ்சிருக்கான், என்ன கதை, என்னன்னு, என்ன சிச்சுவேஷன் ஒண்ணுமே தெரியாது. உனக்கு தெரியல, எனக்கு தெரியல, எனக்கு தெரியுமா தெரியாதா? நான் ஜெயிச்சது ஆயிரம் தெரியுமா தெரியாதா? நான் நம்புறேன் இல்லையா? அவ்வளவு போதுங்க. நம்மளாங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்லணும்? நான் வந்துருவேன், நான் ஜெயிச்சிருவேன், என் தலைவர் கூட நான் மாத்துவேன். நான் தாங்க ஸ்ட்ராங்கா பேசணும். என் வாழ்க்கைக்கு நானே பேசலாம், பக்கத்து வீட்டுக்காரன் பேசுவானா? இல்ல ஏத்து பேசுவானா? அவன் சூப்பரா பண்ணி விடுவான். என்ன தெரியுமா? உம்புள்ளலாம் தேர மாட்டான். நம்ம அப்பா அம்மா என்னது பயத்துல தேவலாம் திட்டுவாங்க, தேவலாம் பேசுவாங்க. மைண்ட் செட் நம்ம கையில இருக்கணும். நான் ஜெயிச்சிருவேன், நான் டெவலப்மெண்ட் ஆயிடுவேன், நான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட வச்சுட்டு நான் டெசிஷன் எடுக்கணும். அப்படி பாக்குறீங்களா இல்லையா? இன்னைக்கு ஒரு ராசம் ஒரே மாசம் ஆகாங்களா இல்லையா? அனௌன்ஸ்மெண்ட் பாக்குறீங்களா இல்லையா? எல்லாமே இருக்குதா இல்லையா? அவங்களே எங்க வந்தாங்க? ஆகாதுன்னு குச்சி வந்தாங்களா? இல்ல 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 எம்டியோட சொந்தக்காரங்களா? உங்களதான் கேட்கிறேன், எம்டியோட சொந்தக்காரங்களா? கிடையாதுங்க. யாரோட சொந்தக்காரங்க கிடையாது, யாருடைய இதுவும் கிடையாது. எல்லாம் நம்மள மாதிரி வந்த நபர் தான், எல்லாம் நம்மள மாதிரி டெவலப் பண்ண நபர் தான். இது எல்லாருக்கும் ஒரே வாய்ப்பு தான், அவங்களா இருந்தாங்க. கிளியர்? புரியுதுங்களா? இருக்கலாம்ல, எங்க இருக்கலாம், சவுண்டே வரலையே. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும், எவ்வளவு மைண்ட்ல இருக்கணும், டிசைட் பண்றது நம்ம தான். கிளியர்? புரியுதுங்களா? நாளைக்கு இதே சிச்சுவேஷன் உங்களுக்கும் கண்டிப்பா நடக்கும், நடக்காமலாம் கிடையாது. ரொம்ப தெளிவா இருங்க, நீங்களா இருங்க, அவ்வளவுதான். எல்லாமே ரொம்ப ஈஸி. புரியல? நம்ம ஹேட்டர்ஸ் எவனா இருந்தாலும் சரி, அவன் அப்படியே பார்த்து வச்சுங்க. நீ தானடா ரைட்டா. இனிப்போ அவங்க வீட்டுல சில அவங்களை பிடிக்காத சில பேர் இருப்பாங்கல்ல, கண்டிப்பா இருப்பாங்கல்ல. காரை வந்து உட்காந்து நிக்க வச்சுட்டா அவன் என்ன ஆகுவான்? பேச்சே வேணாம்,
அவனே நாளைக்கு என்னது ஒண்ணு மண்ணெண்ணெய் வாங்கி குத்தி செத்துருவான், இல்ல அவனே ஏதாச்சும் ஆயிடுவான். சார் இது டெஃபினட்டா நடக்கும் சார். இட்ஸ் நாட் ஃபார் ஜோக். பி சீரியஸ். நீ எல்லாம் உருப்புட்டுருவியா, நீ எல்லாம் வளர்ந்துருவியா, நீ எல்லாம் ஜெயிச்சிருவியா? ஏன் நான் ஜெயிக்க மாட்டேனா? அதான் சொல்ல நம்மள அந்த மாதிரி பேசுறாங்க செய்யறாங்கன்னா நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம். நான் ஜெயிச்சிடும் நம்பிக்கை டிராவல் பண்ணாலே போதும். உங்களுக்கு நாங்க இருக்கோம், நான் இருக்கேன், மேல லீடர்ஸ் இருக்காங்க, அதுக்கு மேல லீடர்ஸ் இருக்காங்க, எல்லாமே உங்களுக்கு அதான் சப்போர்ட் பண்றாங்க, உங்களுக்கு அதான் தயாரா இருக்காங்க. நீங்களா பெனிஃபிட் அதான் சொல்ல மைண்ட் செட் தெளிவா வச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிசினஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் கண்டிப்பா சீக்கிரமா இந்த பொசிஷன் விரைவில் காத்துக்கிட்டு இருக்கு. கிளியர் இருக்கலாம்ல? ஷோரா இருக்கலாம்ல? இருக்கலாம்னா சவுண்டே வரலையே. டெஃபினட்டா இருக்கணும். கிளியரா புரியுதுங்களா? ஸோ மைண்ட்ல வச்சுட்டு பெஸ்டா பிசினஸ் பண்ணுங்க. ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் சீனியர் ஜெனரல் மேனேஜர் பாலாசா இருக்கும், ஜெனரல் மேனேஜர் சிவாசா இருக்கும், ஸோ மேனேஜர்ஸ்க்கும் என் டீம் மெம்பர்